நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஹார்ட்டிற்கான 3 சிறந்த பரிசோதனைகள் என்னென்ன செய்யலாம் மற்றும் அவற்றுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்பதை பற்றி சொல்கிறேன். இந்த பரிசோதனைகளை செய்து கொண்டால் உங்கள் இதயத்தின் நிலை இன்று எங்கு உள்ளது என்பதை நீங்கள் அறிய முடியும். எனவே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நண்பர்களே, இதய நோய் இன்று உலகின் மிகப்பெரிய நோயாக உள்ளது. எப்போது யாருக்கு வரும் என்பது தெரியாது. எனவே ஒருவர் விரும்புகிறார், சார், நான் ரோட்டீன் சோதனையில் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன், இதய நோய் இருக்கிறதா என்பதை பார்க்கிறேன் என்று. சோதனை செய்ய செல்லும் போது பல பரிசோதனைகள் உள்ளன. இரத்த பரிசோதனைகள், ட்ரெட்மில் பரிசோதனை ஆகியவை உள்ளன. கோகா, டியோகிராமோஜோகிராபி, சிடி ஹோல்டர் மானிட்டரிங் மற்றும் மக்கள் ட்ரேட் மெலோரி செய்துவிட்டு விடுகிறார்கள். ஆனால் மிக முக்கியமான பரிசோதனை என்ன என்பதை மறந்து விடுகிறார்கள். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதயத்திற்கு மிக முக்கியமான பரிசோதனை எது என்பதை. இதய நோயில் தடுப்பு ஏற்படுகிறது, அந்த தடுப்பை சரிபார்க்க வேண்டும். ஆனால் தடுப்பின் முக்கிய காரணம் என்ன என்பதை. கொழுப்பு மற்றும் கொழுப்பின் 2 பெயர்கள் கொலஸ்ட்ரோல் மற்றும் ட்ரைக்ளிசரைடு. முதல் பரிசோதனை உங்கள் கொலஸ்ட்ரோல் மற்றும் ட்ரைல்சைட் எவ்வளவு உள்ளது என்பதை சரிபார்க்க வேண்டும். கொலஸ்ட்ரோல் 130 முதல் 200 வரை சாதாரண வரம்பில் உள்ளது. 150க்கு மேல் நான் விரும்பவில்லை. எனவே கொலஸ்ட்ரோல் பரிசோதனை, இரத்த பரிசோதனை எதுவும் 400-500 ரூபாய் பரிசோதனை உள்ளது. அதில் லிபிட் ப்ரொஃபைல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் கொலஸ்ட்ரோல், ட்ரைல்சைட் இரண்டும் வருகிறது. கொலஸ்ட்ரோல் 130க்கு அருகில் இருந்தால், ட்ரைகஸ் 100க்கு அருகில் இருந்தால் சிறந்தது. இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு மிகவும் குறைந்தது. ஆனால் கொலஸ்ட்ரோல் 150க்கு மேல் மற்றும் ட்ரைகல் 130க்கு மேல் இருந்தால் வாய்ப்பு அதிகரிக்கும். மேலும் கொலஸ்ட்ரோல் 200க்கு அருகில் இருந்தால் மற்றும் ட்ரைகல் செல்கள் 160க்கு மேல் இருந்தால் தடுப்பு அதிகமாக இருக்கும். இதற்கு பிறகு அடுத்த பரிசோதனை நீங்கள் செய்ய வேண்டியது சிட்டி கொரோனரி ஆஞ்சியோகிராபி. சிட்டி கொரோனரி ஆஞ்சியோகிராபி இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. 7000, 6000, 8000 இந்த செலவில் செய்யப்படுகிறது. ஆனால் அது ஒரு தனி பரிசோதனை. அது உங்களுக்கு சொல்வதற்கு உங்கள் தடுப்பு எத்தனை சதவீதம் வரை சென்றுள்ளது என்பதை. 10%, 20, 40, 50, 60, 70, 80 அல்லது 90 அல்லது 100%. எனவே சிடி ஆஞ்சியோகிராபி செய்ய மிகவும் முக்கியம். இந்த பரிசோதனை இப்போது இந்தியாவில் பரவலாக கிடைக்கிறது. எனது எண்ணிக்கையில் 250, 300 இடங்களில் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் எங்காவது போய் செய்து கொள்ளலாம். நமது சவுல் மையத்தில் பேசினால் இதன் செலவு 7000 வரை வரும். இல்லையெனில் பெரும்பாலான மருத்துவமனைகள் 15,000 வரை கட்டணம் வசூலிக்கின்றன. சவுலில் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அவர்களுடன் பேசிக்கொண்டு அதை குறைத்து விடுகிறோம். எனவே இந்த பரிசோதனையை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். 3வது, ஒரு பரிசோதனை எக்கோ கார்டியோகிராஃபி. இதை செய்வது அவசியமில்லை. ஆனால் செய்தால் இதனால் இதயத்தில் எந்த விதமான கட்டமைப்பு பிரச்சனை இருக்கிறதா என்பதை அறிய முடியும். இதய வாழ்வில் குறைபாடு இருக்கிறதா, இதயத்தின் பம்பிங் குறைந்து விட்டதா என்பதை அறிய முடியும். இப்போது பல நோய்கள் வந்துவிட்டன, கார்டியம் போன்றவை தடுப்பு இல்லை. ஆனால் உங்கள் இதயத்தின் பம்பிங் குறைந்து விட்டது. எனவே இந்த 3 பரிசோதனைகள் நண்பர்களே. முதல் ஒன்று லிபிட் ப்ரொஃபைல், 2வது சிடி ஆஞ்சியோகிராஃபி மற்றும் எக்கோ கார்டியோகிராம். பொதுவாக 1000 முதல் 3000 வரை கட்டணம் வசூலிக்கின்றனர். பெரிய நகரங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர். சிறிய நகரங்களில் 1000 முதல் 1500 வரை ஆகிறது. எனவே இந்த 3 பரிசோதனைகளை செய்யுங்கள். மற்ற காரின் ஆஞ்சியோகிராஃபி செய்ய வேண்டியதில்லை. அதை நாம் உறுதியாக அறிந்தபோது மட்டுமே செய்வோம். ஆபரேஷன் தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று. காரின் ஆஞ்சியோகிராஃபி முடிந்தவுடன் மருத்துவமனையினர் வழக்கமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள், உங்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டோம் என்று. ஏனில் கம்பி உள்ளே நுழைந்து விட்டது. இப்போது பிளாஸ்டிக் செய்து விடுகிறார்கள், இல்லையெனில் பை பாஸ் செய்து விடுகிறார்கள். அவர்கள் அப்படி ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள், பானிக் நிலை மற்றும் தடுப்பு. நாங்கள் பரிசோதனை ஏன் செய்கிறோம், எங்களுக்கு அறிக்கை வேண்டும். அவர்கள் அறிக்கையை வழங்க தயாராக இல்லை. அறிக்கை இல்லை, உங்களுக்கு ஆபரேஷன் மிகவும் அவசியம் என்று சொல்கிறார்கள். ஐயோ, நான் பரிசோதனை செய்ய வந்தேன், அறிக்கையை எடுத்து வீட்டில் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஆனால் எப்படியோ இது 3 பரிசோதனைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். இதனால் நீங்கள் உறுதியாக அறிய முடியும் இதய நோய் இருக்கிறதா இல்லையா என்று. நன்றி மிகவும். என் பெயர் டாக்டர் பீமல் சாஜ். உங்களுக்கு தெரியும், பைபாஸ் இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல்
இதய சிகிச்சை செய்கிறோம். இதய நோயின் 14 காரணங்களை நீக்குகிறோம். இதனால் இதயம் நோயின் தடுப்பு அதிகரிக்காமல் நிற்கிறது மற்றும் மாற்றம் தொடங்குகிறது. மேலும் இதன் தீவிர நோயாளிகளுக்கு நாங்கள் இயற்கை பைபாஸ் ஸ்டாக் சிகிச்சையையும் செய்கிறோம். நீங்கள் என்னுடன் ஆலோசிக்க விரும்பினால் தயவு செய்து எங்களது தொலைபேசியில் அழைக்கவும் மற்றும் எங்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்யவும். நான் உங்களை நேரடியாக ஆன்லைனில் சந்திக்க முடியும். மேலும் நேரில் சந்திக்க வேண்டுமெனில் எனக்கு தெஹ்ராத்தூனில் சந்திக்க வேண்டும். மிகவும் நன்றி.